மம்மி, இட்லி தோசைலாம் சாப்பிட்டு போர் அடிக்குதுமா, கொஞ்சம் வெரைட்டியா ஏதாவது பண்ணுங்க. வெரைட்டியாவா? வெரைட்டியாலாம் இன்னைக்கு எதுவும் செய்யல. இன்னைக்கு சப்பாத்தி. சப்பாத்தி மட்டும் தானா? சப்பாத்தி முட்டை கிரேவி. ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே. டபுள் ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் சாஃப்டா, சப்பாத்தி வந்து சாஃப்டா வர்றதுக்காக எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு இதுல ஊத்திருக்கேன். ஓகே. சூடா இருக்கு எண்ணெய். இப்போ இதுலயே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏம்மா சில்லுன்னு ஊத்தலாம்ல? வெது வெதுப்பா ஊத்துனா சாஃப்டா கிடைக்கும். ஓகே. நான் இன்ட்ரோ கொடுக்கவே இல்லையே. என்ன காட்டு. ஹாய், வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். முட்டை கிரேவி. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாவை நான் பிசைஞ்சு எடுத்துடுறேன். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஊறட்டும். இது வந்து ஒரு 1/2 hour ஆவது ஊறணும். அப்போதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். இதை மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு இப்போ அடுத்தது வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு வந்து 2 வெங்காயம் அதை கட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம், 4 தக்காளி. சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு. ரெண்டும் சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுலயே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ இதுலயே தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி. தக்காளியும் வதங்கட்டும். இது தக்காளி வதங்குற கேப்ல இஞ்சி பூண்டு நசுக்கிக்கலாம். துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு நசுக்கிக்கிறேன். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா இஞ்சி பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். இதுலேயே 2 கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை டப்பா முடிஞ்சது வேலை. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கழுவாமல் அப்படியே வச்சா மறுபடியும் இதில் கொசு மிக்கும். இது வதங்கிடுச்சு, போதும். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன் நான். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள் நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு, இந்து உப்பு. இதுவும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. எப்பயுமே 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன்லாம் கணக்கு வைக்காதீங்க. கொஞ்சமாக செய்யறதா இருந்தால் 1/2 ஸ்பூனு. உப்போட அளவு தெரியலையே அப்படின்னாதீங்க. கொஞ்சமாக செய்யும் போது 1/2 ஸ்பூன் வைங்க. 1/2 ஸ்பூன் வச்சுட்டு பத்தலை அப்படின்ற கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் முட்டையை உடைச்சி ஊற்றணும். சரி, குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்துருச்சு. 10 நிமிஷம் ஃபுல்லாக வரல, ஒரு 7 நிமிஷம் இருக்கும் குழம்பு கொதிச்சது. போதும் இந்த அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம முட்டையை ஊற்றிட்டு வர கொதிக்க வைப்போம். நல்லா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சிடுறேன். ஓகே. கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏம்மா? அது சப்போஸ் முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா குழம்பு வேஸ்ட்டாக போகும். அப்படி இல்லைன்னா தண்ணியில் முட்டையை வந்து குணானில் தண்ணி பிடிச்சி அதில்
போட்டுட்டு மிதக்கிற முட்டையாக இருந்ததுன்னா கெட்டு போன முட்டை, மிதக்காமல் உள்ளே இறங்கிடுச்சுன்னா முட்டை நல்லா இருக்கு. கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்குன்னா அப்படியே நிற்கும், அப்படியே சென்டரில் நிற்கிறது மாதிரி. முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ முட்டை வேகட்டும், மூடி போட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வைப்போம். முட்டை வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். தேய்க்கிறதுக்கு இதுக்கு இந்த இது தான் கொடுத்தாங்க தேய்க்கிறதுக்கு. எனக்கு இதில் தேய்க்கிறதுக்கு வாட்டப்பாடல, அதனால் நான் பழைசு இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குழம்பு கொதிக்கிட்டோம். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுக்க இல்லை பெரட்டி எடுக்கவா? எப்படி வேணாலும் எடுக்கலாம். அம்மா இதில் ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? அனுபவம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி எங்கள் அம்மா சுட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சுட சொல்லும் போது சப்பாத்தி மாவு பிசைய சொன்னாங்க. சப்பாத்தி மாவு பிசைய சொன்னால் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி கொல 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 கொலன்னு ஆக்கிட்டேன். கையிலெல்லாம் அப்படி இப்படி கையிலலாம் ஒட்டுச்சு. எங்கள் அம்மா உஷாராக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் எப்படியும் இந்த மாதிரி தான் செய்வேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அந்த மாவை போட்டு அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாவை பிசைஞ்சிட்டாங்க. சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு குழம்பு அதுக்குள்ளே கொதிச்சிட்ருக்கு. சப்பாத்தியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா லேசாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பினோம்னா அழகாக சப்பாத்தி புஷ்ஷுன்னு உப்பி வரும். புஷ்ஷுன்னு உப்பி வரணும்னு சொல்லிட்டேன். உப்பி வா, இல்லைன்னா என் மானத்தை எடுத்துடாத. கரெக்டாக எந்த சப்பாத்தியை வீடியோ எடுக்கிறோமோ அது உப்பி வராது. ஏமா இப்படி வச்சிருக்கீங்க? உடைச்சிட வேண்டியதானே? இப்படிதான்டா, இது கிரேவி இப்படிதானே நல்லா இருக்கும். அழகா என்ன உடைச்சி வேணுமா உனக்கு? உடைச்சிட்டிங்கன்னா திக்கா கிரேவியா வரும்ல நம்மளுக்கு. திக்கா வேணும்னா வந்துடும். இது அப்படியே எடுத்தா ஒரு முட்டை ஆளுக்கு ஒரு முட்டை வந்துடும்ல. வச்சிங்கன்னா ஆளுக்கு ஒரு கரண்டி வரும்ல. கரண்டிக்கும் முட்டை வரும் உடைச்சிங்கன்னா. உடைக்கவா? நான் ஒண்ணு செஞ்சேன் நீ ஒண்ணு சொல்றியாடா? என்ன அப்படியே கொஞ்சம் இது பண்ணி இப்படி கட் பண்ணி கொத்தி விட்டா முடிஞ்சு போச்சு வேலை. ஆட பாவி, இவ்வளோ நேரம் பார்த்து பார்த்து வச்சிருந்தேனடா, வந்து கொஞ்ச நேரத்துல கொதப்பி விட்டுட்டியடா. சரி, எப்படி இருந்தாலும் முட்டையை நம்ம தானே புட்டு சாப்பிட போறோம். அந்த பால் அதெல்லாம் உடைக்க வேண்டாம், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் அப்படியே இருந்தாலும் நல்லா இருக்கும். சப்பாத்தி சூப்பரா சப்பாத்தி மெயின் பிக்சருக்கு வந்தாச்சு. ரெடி. கிரேவி, எக்கு கிரேவி செம்மையா இருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்டு பார்க்கலாமா? நான் சாப்பிடுவா, நீ சாப்பிட்றியாடா? சாப்பிடுவாடா? நீ சாப்பிட்றதானடா? நான் சாப்பிட்டு பார்த்து தரவா? சாப்பிட்டு பாருங்க. ஏன் சமையல் எப்படி சொல்லிட்டியாடா? என்ன சூடா இருக்கு, எடுத்து அப்படியே வாயில வைக்க முடியலடா. சூப்பரா இருக்குடா சப்பாத்தி முட்டை கிரேவி. பக்கா காம்பினேஷன்.
நீ ஒரு வாய் சாப்பிட்றியா? வேணாம் வேணாம் ம் வேணாம் ம் வேணாம்மா. இந்தா ஆக்காட்டு. இந்தம்மா அக்கா அக்காலாம் வேணாம். இது சூடா இருக்கு. பரவாயில்ல. நான் எப்படி இருக்க? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குமா? ஓகே ஓகே பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.